படித்து படித்து சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னார். ஒருவேளை அவர் சொன்ன கண்டிஷன் இதுவாக தான் இருக்குமோ, ஒவ்வொரு ஸ்கூலும் இவ்வளோ கொடுக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் வச்சுருந்துருப்பாரோ. அதனால தான் அவர் துறை அமைச்சராக இருந்தப்போ தோல்வி தழுவதற்கான சந்தர்ப்பம் ஏன் எழுந்துச்சுன்னா, முதல்வர் வேட்பாளராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களே தோல்வியை தழுவினார். நீங்கள் இவ்வளோ நல்லது பண்ணியிருந்தா அவரும் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? நீங்கள் பண்ணதோட சூழ்ச்சியும் கெட்ட செயலும் தான் அவரும் தோற்று போனதுக்கான ஒரு காரணமாக இருந்தது. அன்பில் மகேஷ் அவர்கள் நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், நான் இவ்வளோ பண்ணேன். மிக முக்கியமாக முன்னாள் துணை முதலமைச்சர் சொன்னார் அந்த ஓட்டு சேரிங் போது 2021 பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டாக என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பள்ளிக்கல்வித்துறையில் முன்னாடி இருந்தவங்க ஊழல் பண்ணாங்கிற செய்தி மிக முக்கியமாக காட்டமாக போயிட்டுருக்குது. அதுலேயும் 59 பள்ளிகள் தானே முன் இந்த மாதிரி எங்கள்கிட்டலாம் ஈடுபட்டாங்க அப்படின்னு. அதில் 100 கோடிக்கு மேலே ஊழல் நடந்ததாக சொல்லப்படுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி அளவுக்கான ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. பள்ளிகள் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, இதோட துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முன்னாடி இதோட துறை அமைச்சராக இருந்தார். இதில் வேறு பல விஷயங்கள் அவர் செஞ்சுருக்கிறார். அதாவது நான் தான் இதை சரியாக எடுத்துகிட்டு வந்தேன், நான் தோத்தாலுமே இதை மக்கள் மனசில் இருந்து அதை விசாரிக்கிறேன் அப்படின்னு பல இடங்களில் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இதுலேயும் மிக முக்கியமாக அவர் கரூர் சம்பவத்தப்போ பண்ணாரே ஒரு அழுகாட்சி சம்பவம், அதை நினச்சாலே எனக்கு எப்படி சிரிக்கிறதுனே தெரியல. அதை இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னார். ஒருவேளை அவர் சொன்ன கண்டிஷன் இதுவாக தான் இருக்குமோ, ஒவ்வொரு ஸ்கூலும் இவ்வளோ கொடுக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் வச்சுருந்துருப்பாரோ. அதனால தான் அவர் துறை அமைச்சராக இருந்தப்போ தோல்வி தழுவதற்கான சந்தர்ப்பம் ஏன் எழுந்துச்சுன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிறவங்க கூட இனிமேல் இவருக்கு ஓட்டு போட்டக்கூடாது, நம்ம கல்வியை விலை வாங்கிறது இவர் தான், இன்றைக்கி பிடி அரசுகுமாரை வச்சு தான் அங்கே காசு வாங்கினாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக ஒரு தெரிஞ்ச விஷயமாக மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்குது. அது மேலே கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட். இப்போ என்ன சொல்லுவார், நிரூபிக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் தவறே செய்யலின்னு எந்த முன்னாள் அமைச்சர்களும் சொல்கிறதில்ல. ஏன்னா நிரூபிக்கட்டும், எங்கள் மேலே தப்பு இருந்தால் நிரூபிக்கட்டும். தப்பு பண்ணினவன் என்ன சொல்லுவான், என் மேலே தப்பில்லின்னு மட்டும்தான் சொல்லுவான். தப்பு பண்ணவன் நிரூபிக்கட்டும், நான் தான் வக்கீல் வச்சுருக்கிறேன், ஏதாவது ஒரு ஓட்டைகளை கண்டுபிடிப்பேன், அதை நான் வச்சு கொஞ்ச நாள் கடத்துவேன். இதைத்தான் நம்ம சொல்கிறாங்க. உடனே தாவேக அரசு மேலே உடனே காரி துப்புறது, அதை பண்ணுறது, அதுலேயும் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறது. அதுவும் இந்த ராசா அவர்களாக இருக்கட்டும், இல்லை முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், பொறுப்பு இல்லாமல் பேசுகிறது. ஸோ தாமோ அன்பரசன் அவர்கள்லாம் ஏதோ நாய் அரசு, இதை வேஸ்ட்டு. அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்ததை வேஸ்ட்டுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உங்களைத்தான் வேண்டாம் போயிட்டு வாங்க டாட்டா பாபாயின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருக்குறாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறது, உங்களையே நீங்கள் கண்ணாடியில் பார்த்து கேட்டு பாருங்கள், இதெல்லாம் நான் சொல்கிறது சரியான மனசாட்சி நீங்கள் என்னைக்காவது பேசுனீங்கன்னா தெரியும். மனசாட்சின்னு இருந்தால் தானே நம்ம அதை சொல்ல முடியும். நம்மளாம் அதெல்லாம் இருந்து எந்த காலகட்டத்தில் நம்ம எத்தனை சிறை போனாலும் அந்த ஊழலை சமாளித்து கடைசி வரை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறோம். அதோட மக்கள் மனசை படிக்காதவங்க யாரும் வெற்றியாளர்களாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. இன்றைக்கும் காமராஜர் அவர்களை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் மனசில் அவர் நிலைச்சு நின்னார் அப்படிங்கிறது தான். அதை விட்டுட்டு பல இடங்களில் பல துறைகளில் ஊழல் பண்ணதுனால தோல்வியை தழுவுனீங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது மிக முக்கியமாக முதல்வர் வேட்பாளராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களே தோல்வியை தழுவினார். நீங்கள் இவ்வளோ நல்லது பண்ணியிருந்தா அவரும் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? நீங்கள் பண்ணதோட சூழ்ச்சியும் கெட்ட செயலும் தான் அவரும் தோற்று போனதுக்கான ஒரு காரணமாக இருந்தது. அன்பில் மகேஷ் அவர்கள் நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், நான் இவ்வளோ பண்ணேன். மிக முக்கியமாக முன்னாள் துணை முதலமைச்சர் சொன்னார் அந்த ஓட்டு சேரிங் போது 2021 நாங்கள் வந்தால் நீட்டை வேண்டான்னு சொல்லிடுவோம், எங்கள் தலைவருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நயமாக பேசியிருந்தார். அந்த படத்துல ஒரு நயமாக சென்டிமெண்ட் சீன் வந்தால் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நயமாக அடித்து பேசியிருந்தார் பாவம். அது கடைசியில் நீட்டும் 5 வருஷம் ஆச்சு, தலைவருக்கு தெரியும்னு சொல்லியிருந்தார் ஒரு பாவம். யதார்த்தமாக அவங்க தலைவருக்கு தெரியல, அதனால தான் மக்கள் தெரியல நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவரையும் குளத்தூர் தொகுதியை சிங்கப்பூர் தொகுதியாக வேறு மாற்றி வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தார். இந்த சிங்கப்பூருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல் தெரியுது. அதனால தான் ஏவாவேல் அவர்கள் ஏதாவது ஒன்றா சிங்கப்பூரில் போய் உட்காந்துக்கிறாரு. குளத்தூரை சிங்கப்பூராக மாற்றி வச்சோன்னா ஒரு வேளை சிங்கப்பூரில் நிறையா வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. அங்கே ஃபஸ்ட்டு நம்ம ரெய்டு அனுப்பணும். அப்போ தான் சிங்கப்பூர் தொகுதியில் சிங்கப்பூரில் என்னென்ன இடம்லாம் வளைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை பண்ணிவிட்டு
பள்ளியில் போய் யாராவது கை வைக்கப்பாங்களா? ஒரு அறிவை கொடுக்குற இடம். கல்விக்கண் திறந்த காமராஜர்னு எதனால சொல்கிறாங்க? ஸ்கூல் இல்லாத இடங்களை தேடி தேடி மக்கள் வந்து ஆற்ற கடந்து பல தூரங்கள் நடந்து ட்ராவல் பண்ணி படிக்க வைக்காமல் யாரும் இருக்கக்கூடாது. அறிவு அங்கிருந்தே வரணும். குழந்தைகள்கிட்ட அறிவு பெருக்கினா இருந்தால் தான் இந்த நாட்டோட வளர்ச்சி அதிகமாகும். ஒவ்வொரு வீட்லேயும் அறிவாளித்தனங்கள் உதயமாகணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களுக்கும் ஸ்கூல் அந்த மாதிரி கொண்டு வந்து சின்ன ஸ்கூல்லேருந்து பெரிய ஸ்கூல் வரையும் எங்கெங்கே இடம் பொருள் பார்த்து கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி மாடர்ன் ட்ரெண்டில் சிபிஎஸ்சி அது இதுன்னு வந்து எல்லா பக்கம் உங்கள் ரிலேட்டட் ஸ்கூல் தான் அதிகமாக இருக்குது. அங்கே வந்து எல்லாத்துலேயும் நல்ல வசூல். இந்த நல்ல வசூலில் இப்போ மாட்டிக்கவும் செஞ்சுட்டார். இப்போ உடனே என்ன பண்ணுவார்? இது வந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வந்து இந்த அரசு எங்கள் மேலே பழி வாங்கும் நோக்கத்தில் ஈடுபட்டிருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம், 2 பேர் சொல்லலாம் பழி வாங்கினா. 59 பேர் சொல்லியிருப்பானா என்கிட்ட பழி வாங்குறாங்கன்னு? அப்போ நீங்கள் வாங்காத ஒரு விஷயத்த சொல்லுவாங்களா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தவறு செஞ்சுட்டேன்னு உணருங்க. தவறு செஞ்சுட்டேன்னு உணராதவன் அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் எந்த காலகட்டத்துலேயோ முன்னாடி வரவே முடியாது. ஃபஸ்ட்டு தப்பு செஞ்சால் அதை திருத்திக்கோங்க. உடனே எனக்கு தெரியாது, அதிகாரி தப்பு செஞ்சுட்டான், இல்லை எனக்கு தெரியாது, இல்லை எனக்கு அங்கிருந்தவன் தப்பு செஞ்சுட்டான். அப்போ தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க. உங்களை தேர்ந்தெடுத்து எதுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க? தெரியாதுன்னு 5 வருஷமாக தெரியாதுன்னு இருந்திருப்பீங்களா என்ன? உங்களுக்கான கமிஷன் வரும்போது உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், நீங்கள் உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறது தயவு செஞ்சு பதிவு செய்யுங்க. இன்னமும் திமுக அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. மக்களுக்கு நல்லது செய்யலையா? யாராக இருந்தாலும், அது தாவேக அரசாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் திட்டுங்க. சமமாக வந்து அடுத்து மக்கள் வந்து காசு கொடுக்காத ஒரு அரசு உதயமாகணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதே வந்து வைகோ அவர்களோட மகன் வந்து சொல்லியிருந்தார், துரை வைகோ. 20 கோடிகளுக்கு மேலே திமுக செலவு செஞ்சுருக்குது, ஆனால் தோற்று போச்சு அப்படின்னு சொன்னார். இதை நான் சொல்லலைங்க, திமுகவோட கூட்டணியில் இருந்த துரை வைகோ தான் சொல்கிறாரு. அந்த துரை வைகோ இவ்வளோ காசு கொடுத்துன்னு தோற்று போச்சுன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்காதீங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மக்களோட மக்களாக இருந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா காசே தேவையில்லை. அவன் வயிற்றில் அடிக்காமல் இருந்தால் போதும். அவன் வயிற்றில் அடித்து சம்பாரித்த காசு எந்த காசும் ஒட்டாது. அதனால தான் இப்போ இந்த மாதிரி கமிஷன் இந்த மாதிரி இதில் எல்லாம் மாட்டிக்கிட்டு சிறை செல்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கான விஷயங்களை இனிமேல் செய்யாதீங்க. அது ஒரு நாகரிகமாக மக்கள் மனசை படிக்க கற்றுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.